ஓகே. ஆனா 2 மார்க் கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரிப்பீட்டடாக தான் இருக்குது கொஸ்டின்ஸு. இங்கே இதில் மொத்தம் 48 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கோம். 4 கொஸ்டின் பேப்பர், டோட்டலி 48 கொஸ்டின்ஸ். ஆனால் ரிப்பீட்டடாக வரதுனால நம்மக்கிட்ட 30 கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. இந்த 30 கொஸ்டின்ஸ் படித்தாலே ஓரளவுக்கு நமக்கு ஒரு 8 கொஸ்டின்ஸ் உங்களால் அட்டன் பண்ண முடியும். 12 கொஸ்டின் அவுட் ஆஃப் 12 கொஸ்டின்ஸில் 8 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட்ல ஃபர்ஸ்ட் 2-3 யூனிட்ல மட்டும்தான் வேற வேற கொஸ்டின்ஸ் இருக்கு. லாஸ்ட் 4 and 5 பார்த்தீங்கன்னா அதே கொஸ்டின்ஸ் தான் ரிப்பீட்டடாக வருது. ஸ்லைட்டாக அதோட கொஸ்டினோட வேரியேஷன் இதெல்லாம் வேற வேற கொஸ்டின். ஆனால் இங்கேருந்து ஆரம்பிச்சு கொஸ்டின் நம்பர் 18லேருந்து எல்லாமே ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். பிடிஎஃப் ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனால அதுதான், டிஃபைன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனால இதுதான். ஸோ நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி கேட்டால் இது, அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது, அதுவும் படிச்சுக்கணும். அது 5 மார்க்லையும் கேட்கலாம், 2 மார்க்லையும் கேட்கலாம். அடுத்து எக்ஸ்போனென்ஷியல், கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா, இதெல்லாம் தான் ஒரு தடவை. அகைன் இங்கேருந்து திருப்பி 2 times 3 times. அந்த லாஸ்ட் 2 யூனிட் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் டைம்ஸ் ஒரே கொஷின் தான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ டெஸ்டிங் ஆஃப் ஹைபாத்தசிஸ் அப்படின்றது ஆல்மோஸ்ட் எல்லாத்துலேயுமே இருக்குது. கேட்டால் இது எழுதுனா போதும். நல் ஹைபாத்தசிஸ், அல்டர்னேட் ஹைபாத்தசிஸ் சேர்த்தும் கேட்கலாம். டைப் 1 எரர், டைப் 2 எரர், ஸ்டாண்டர்ட் எரர்னா என்ன. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு ரிப்பீட்டடாக இருக்குது. இது லாஸ்ட் யூனிட்லேருந்து கேட்ட கொஸ்டின்ஸ். இதோட பிடிஎஃப் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில், டவுன்லோட் பண்ணி படிங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் 2ல நம்ம ரிவிஷன் சீரீஸில் செகண்டாக பார்க்கறது இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். ஸோ ஒரு 4 கொஷின் பேப்பரில் இருக்கிற 2 மார்க் கொஷினை எடுத்து எழுதியிருக்கிறேன். சைட்லேயே வந்து எந்தெந்த இயர் அந்த கொஷின் கேட்டிருந்தாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், டவுன்லோட் பண்ணி படிங்க. மொத்தம் 30 கொஷின்ஸ் இருக்கு. இதில் ஃபஸ்ட்டு நம்ம ஒவ்வொரு சாப்டரில் என்னென்ன இருக்குது அப்படின்ற ஒரு கிளான்ஸ்க்காக இது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சாப்டர் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபுல்லாகவே என்ன அப்படின்னா ப்ராபபிலிட்டி. ஸோ ஃபஸ்ட்டில் வந்து நமக்கு ப்ராபபிலிட்டிக்கு அப்புறமா கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி இருக்குது, அண்ட் பேஸ் தியரம் இருக்குது. கண்டிஷனல் ப்ராபபிலிட்டியோட கண்டினியூஷன் பேஸ் தியரம். பேஸ் தியரம்ல நமக்கு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் இருக்குது, ப்ரூஃப் கிடையாது. அண்ட் இதுலேயே நமக்கு அடிஷன் தியரம், மல்டிப்ளிகேஷன் தியரம், இது ஏற்கனவே நிறைய வீடியோஸில் கவர் பண்ணியிருப்போம். மல்டிப்ளிகேஷன் அண்ட் ஆக்சியம்ஸ். இது நிறைய பேர் கேட்குற டவுட்டு. 5 மார்க்கில் கேட்டால் அந்த 3 ஆக்சியம்ஸ், 10 மார்க்கில் கேட்டால் என்ன எழுதுதுன்னு. 5 மார்க்கில் கேட்டாலும் 10 மார்க்கில் கேட்டாலும் அடிஷன் தியரம்ன்றது அவ்வளோதான், ஆக்சியம்ஸ்ன்றது அவ்வளோதான். அண்ட் எம்பரிக்கல் அப்ரோச்சு இதெல்லாமே வந்து தனித்தனி வீடியோவாக சாப்டர் 1ல் இருக்கும், இதை கவர் பண்ணி படிங்க. அண்ட் சாப்டர் 2ன்றது டிஸ்க்ரீட், சாப்டர் 3ன்றது கண்டினியூஸ். ஸோ இங்கே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம், எம்எஃப் பிஎம்எஃப்னு சொல்லணும். கண்டினியூஸில் சொல்லும் போது பிடிஎஃப்னு சொல்லுவோம், ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் சொல்லணும். ஸோ ரெண்டும் வேற வேற. டிஸ்க்ரீட்டுக்கு ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன், கண்டினியூஸ்க்கு சொல்லும் போது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதை இப்போ டிஸ்க்ரீட்னு சொல்லுவாங்க, எதை கண்டினியூஸ்ன்னு சொல்லுவாங்க. டிஸ்க்ரீட் அப்படின்றது ஃபைனைட், கவுண்டபிள். கண்டினியூஸ்ன்றது இன்ஃபைனைட், ஸோ அது கவுண்டே பண்ண முடியாது, இன்ஃபைனைட்டாக இருக்கணும் போது கண்டினியூஸ். டிஸ்க்ரீட்டில் எல்லா இடத்துலையும் நம்ம சம்மேஷன் யூஸ் பண்ணியிருப்போம், கண்டினியூஸில் இன்டெக்ரல் யூஸ் பண்ணியிருப்போம். அதோட பிஎம்எஃப்ல வந்து சம்மேஷன், இங்கே பிடிஎஃப்ல வந்து இன்டெக்ரல் அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்போம். அண்ட் தென் டிஸ்க்ரீட்டோட 2 ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் இங்கே நம்ம கவர் பண்ணுறது வந்து பெர்னாலி, பைனாமியல் அண்ட் பாய்சான். நம்ம கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பைனாமியல் பாய்சானை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். பெர்னாலி ரொம்ப கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க. கண்டினியூஸில் வந்து நமக்கு நார்மல் அண்ட் எக்ஸ்பொனென்ஷியல் 2 தான் இருக்குது. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னா நார்மல் வந்து இம்பார்ட்டண்ட். ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கட்டும், டெரிவேஷனாக இருக்கட்டும், சம்ஸாக இருக்கட்டும், மேக்ஸிமம் நார்மலுக்கு தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருப்பாங்க, எக்ஸ்பொனென்ஷியலுக்கு இருக்காது. அண்ட் அடுத்தது சாப்டர் 4 and 5. இப்போ இது ரெண்டும் வந்து டிஸ்க்ரீட் அண்ட் கண்டினியூஸ் சேர்ந்து இது ரேண்டம் வேரியபிள். ஆனால் இது சாப்டர் 2ன்னு இருக்கும், இது சாப்டர் 3ன்னு இருக்கும். அதே மாதிரி சாம்பிளிங் டிஸ்ட்ரிபியூஷன் தான் எதில் இருக்கும் அப்படின்னா சாப்டர் 4லேயும் இருக்கும், சாப்டர் 5லேயும் இருக்கும். சாப்டர் 4ல்
தியரி ப்ளஸ் டெரிவேஷன் ஆர் ப்ராப்பர்ட்டி. சாப்டர் 5ல அதுக்கான ப்ராப்ளம் ப்ளஸ் இங்கே அனோவா.